ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் வியாழன் வெளியில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். வாழ்க்கையில் சீக்கிரம் எந்திரிச்சிருக்கீங்களா? எந்திரிச்சிருக்க அன்றைக்காவது வெளியே போகணுன்னா எந்திரிச்சிருக்க. இன்றைக்கி உன் பிள்ளை எழுப்பி விட்டுருச்சுல, பிள்ளைக்காக எந்திரிக்கணும்ல. நான் மறந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஐயோ அப்படின்னு தோணுச்சு. ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், லஞ்ச் ரெடி பண்ணணும். குளிர் காயிரலாம் சுற்ற போதுடா. பாய். லஞ்ச் பேக் எதுக்கு? அதான் லஞ்ச் தூக்கி உள்ள வச்சிருக்குல்ல. பாய். நீ எங்க போற? நீ ஸ்கூலுக்கு கிளம்பு வா. உனக்கு எத்தனை மணிக்குடா முடியும்? இன்றைக்கி கையலுக்கு அத்லெட் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லி சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. ஒரு 6:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. அவளுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சு கொடுத்து விட்ருக்கேன். கையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ்க்காக வெளியே போகிறது. அவள் ஜெயிக்கிறாளோ தோக்குறாளோ போய் அட்டன் பண்ணுறதே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயந்தான். கையல் காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டா. கண்மணி வழக்கம் போல் 8:20க்கு அவளோட வேனுக்கு கிளம்பிட்டா. பாவம் தனியாக போகிறா. அன்றைக்கி ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரமே கிளம்பிட்டேன். பாய். கமல் பிள்ளையை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமல் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி கேர்ள்ஸ்க்கான மேட்ச்சு, நாளைக்கு பாய்ஸ்க்கான மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கையல். இவ்வளோ பேருக்கு மத்தியில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ரொம்ப ஹாப்பி. என்னமோ தெரில, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப குளிர் காய்ச்ச வர மாதிரியே இருந்தது. ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சேன். பிள்ளைங்களை கிளப்பி விட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்னாச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி வாக்கிங் போனேன். அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. வாக்கிங்கை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேன். பயங்கரமாக நடுக்கம் எடுத்துருச்சு, அப்படியே காய்ச்ச வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட்டை போட்டு படுத்து தூங்கிட்டேன். ஹாய். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சேன். பாப்பா இன்னைக்கு சீக்கிரம் போகணும், அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றனால ஒரு 6:30க்கெலாம் கையில் கிளம்பிட்டான். ஸோ பாப்பாவை கிளப்பி விடணுன்றதுக்காக நான் காலையில் ஒர்க் அவுட் பண்ணலை. எந்திரிச்சு சமைச்சு பிள்ளையை அனுப்பிச்சி விட்டுட்டு கண்மணியையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டேன். ஒரு 7:30க்கு மேலே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப குளிர், ஒரு மாதிரி நடுக்கம் எடுத்துச்சு. பாப்பாவை இங்கிட்டு கண்மணியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு போய் படுத்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன். திருப்பி எந்திரிச்சு சமைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல. அப்புறம் அக்கா குழம்பு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். மதியம் ஏதோ ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமும் தூங்கி ஒன்றும் முடியல. காலையிலேருந்து 2 மாத்திரை போட்டேன். எப்போவும் காய்ச்சல் அப்படின்னா மாத்திரை போட மாட்டேன். இன்றைக்கி 2 மாத்திரை போட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 5 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நல்லா இழுத்து போற்றி தூங்கவும் வேர்த்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். மணி 6:30 ஆச்சு. ஸோ கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. காலையிலேருந்து விளாக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், முடியல. இன்றைக்கி திண்டுக்கல் போகணும்னு நினச்சேன், முடியல. வீட்டிலையே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்றைக்கி நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கணும். கீழே இன்றைக்கி ஃபுல் டே ப்ரொடக்ஷனில் வேலை இருந்தனால மேலே அக்கா பாத்திரம் வளர்க்கல. ஸோ நான் தான் போய் இப்போ பாத்திரம் வளர்க்கணும். இதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை பார்க்கணும். இப்போது கிளைமேட் ரொம்ப பனியாக இருக்குது. சுத்தமாக முடியல. நல்லா இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு காய்ச்சல் வந்துடுது. இன்றைக்கெலாம் குளிர் நடுக்கும் அப்படின்ட்டு ஒன்றுமே சமாளிக்க முடியல. நமக்கே எப்படின்னா வயசானவங்களுக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும். ஏன்னா காய்ச்சல் திடீர்னு வருது. காய்ச்சல், சளி, தலைவலி அப்படின்னா பெருசாக நான் டேப்லெட் போட மாட்டேன். நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும் அப்படின்ட்டு தூங்கி தான் எந்திரிப்பேன். இந்த டைம் என்னால் முடியல, அதனால் டேப்லெட் போட்டுட்டேன். ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
பாத்திரத்தை விளக்கி முடிச்சுட்டு கொஞ்சம் சிஸ்டமில் வேலை இருந்தது, அதனால் லேப்டாப் ஆன் பண்ணி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கமலுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் வருவாங்க. லேட் ஆயிரும் அப்படின்றனால பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன், சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்களும் கமலும் கோயம்புத்தூர் போகிறதா பிளான் வச்சுருந்தோம். திரும்ப குளிச்சுட்டு வரவும் ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. கமல் இன்னைக்கு போகணுமா, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாங்க. டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பேன். திருப்பி எந்திரிச்சிட்டேன். கீழே என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். நேந்திரம் மிக்ஸுக்காக நேந்திரம் காய் சீவிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டு 3 பேர்னால எப்படி டக்குன்னு செய்ய முடியும், அடுத்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன். கோயம்புத்தூர் போகிறோம். அதுக்கு என்ன அந்த வெஜிடபிள் கட்டிங் மிஷின் வாங்கிட்டு தரோம். தோல் சீவுமா? தோல் சீவுமா? இதெல்லாம் கடையில கிடைக்கிறது தானே, இதெல்லாம் இங்க வாங்குறாங்க. நேந்திரம் காயை தோல் சீவிட்டு அதை வந்து வெறும் தண்ணியில் போட்டு வச்சா கருத்துரும் அப்படின்றனால கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணியில் வந்து போட்டு அது ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சீவுவோம். கமல்கிட்ட காய்ச்சல் இன்னைக்கு கோயம்புத்தூர் வேணாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் டேப்லெட்டை போட்டு வந்து நேந்திரம் காய் சீவிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி டேப்லெட் போட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு. டேப்லெட்டோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் வேலை பார்ப்பா, அதுக்கப்புறம் போய் திருப்பி படுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேந்திரக்காயை சீவி முடிச்சுட்டு ராஜேஷ் கிச்சனில் டிசம்பர் மந்த்துக்கு ஒரு காம்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ காம்போ ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்க வரைக்கும் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டிசம்பர் மந்த்து காம்போவில் ஹெல்த் மிக்ஸு, ஏபிசி பவுடர், ராகி சாக்கோ மால்ட்டு, வெந்தயக்களி, சிவப்பரிசி மாவு, மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு, பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, முருங்கை இலை பொடி, கொள்ளு ரைஸ் மிக்ஸு, ரசப்பொடி, நேந்திர மிக்ஸு, சிக்கன் 65 மசாலா, மல்டிகிரெயின் ஆட்டா, நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்க பாசிப்பயிறு தோசா மிக்ஸா அப்படின்னு மொத்தம் 15 ப்ராடக்ட்ஸ் வரும். இந்த 15 ப்ராடக்ட்ஸ் கூட ஒரு அழகான ஸ்ட்ராங்கான டிஃபன் பாக்ஸை ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறோம். இது எல்லாமே சேர்த்து 999க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. லிமிட்டட் ஆஃபர் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த டிசம்பர் மந்த்து காம்போ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். காம்போ பேக்கிங்கில் உட்காரவுமே என் காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடுச்சு. கமல் அவளுக்கு காய்ச்சல்லாம் சரியாக போச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டாங்க. நாங்கள் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆர்டர் எல்லாத்தையும் டிஸ்பாச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றனால 6 மணி ஆயிடுச்சு டிஸ்பாச் பண்ணி முடிக்கிறதுக்கு. காம்போ லிமிட்டட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பணப்பட்டிக்கு போகலாமா? போகலாமா? எதுக்கு பணப்பட்டிக்கு? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு ரஜினியோட பர்த்டே. ஆமாம் பாப்பா, இன்னைக்கு ரஜினியோட பர்த்டேக்காக நம்ம எதுக்கு பணப்பட்டிக்கு போனோம்? இன்னைக்கு அஜிக்கும் தாத்தாவுக்கும் கல்யாண நாளாம். எனக்கே இப்போ தான் தெரியும். செல்வியம்மா இப்போ தான் சொன்னா வந்துட்டு இருக்கேன்டி அப்படின்னா. போலாமா? செவ்வா தலை சீ விடுறேன். பறிக்கிறாங்களா? என்னத்தை பறிக்கிறாங்க? ரொம்ப பெருசா பறிச்சிட போறாங்க வீட்டுக்குள்ள. பள்ளம் பறிக்கிறாங்களா? எனக்கு இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாம்மா தெரியும் தாத்தாவுக்கு கல்யாண நாள்ன்றது. எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ இன்னைக்கு சொன்னனாலதான் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு 12 காலையில நானும் பேசினேன். அப்படியாமா? அவருக்கே தெரியல. நானு சும்மா சொன்னேன் மானுவர். இன்னைக்கு கல்யாண நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. ஐயோ கடவுளே. ஆக்சுவலாக நாங்கள் வரோம் அப்படின்றத சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக தான் வந்தோம். அக்கா வரும்போது கேக் வாங்கிட்டு வந்தாங்க. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கல்யாண நாளாம்ல. எங்க டாடிக்கும் மம்மிக்கும். என்னம்மா இன்னைக்கு கல்யாண நாளாம்ல? என்கிட்ட எல்லாம் நீ சொல்லவே இல்ல. உனக்கே தெரியாதா?
கல்யாண நாளுன்னு சொல்லவே இல்லைன்ற எனக்கே தெரியாதுங்குது. மகிழினிய கூப்பிட்டுவாங்க, வெட்டிடுவோம். உன் தம்பி என் தம்பி எங்க? நீ வெட்டல அதனால நாங்க வெட்டுறோம். நாங்களும் அதே இடி மின்னல் மலை. எங்க மாமனார் பிறந்தாலும் என்னன்னு எங்க வீட்டுக்காருக்கே தெரியாது. செல்லக்குட்டி நீ தானே கேட்ட தாத்தாவுக்கு கேக் வேணும்னு கேட்டே தங்கம். கேக் வந்திருக்கு, உனக்காண்டிதான் கேக் வாங்கிட்டு அங்க வர உனக்காண்டிதே கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் போனதும் கேக் கட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். மணி வந்து கேக் வாங்குறதுக்காக போயிருப்பான் போல். சரி அவனும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி கேக் கட் பண்ணோம். உன் பொண்டாட்டி எங்களை ஷாப்பிங் பண்ணாம அனுப்ப மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றேன்? பத்தியா சேட்டைய பத்தியா? தாத்தா கூப்பிடு, தாத்தா கூப்பிடு. என்ன எழுதிருக்கு வாசி? என்ன எழுதிருக்கு? டீச்சர் சொல்றாங்க, படிச்சு காட்டு. ஆனா அவன தெரியுமா தெரியாதடா? இருக்கு சொல்லுடா. நீ சொல்லுங்க. அந்த பிள்ளை காட்டுது கேக் விட்டுன்னு லூசு. எங்க அந்த கேண்டில் எங்க அதுல இருந்துச்சு? எப்படி டீச்சர் மறைப்ப? எப்படி மறைப்ப? நான் வெடிக்கவா? பிறந்த நாள் தாத்தாவுக்கு நான் வெடிக்கவா? அஜிக்குந்தே கல்யாண நாள். வெட்டிங் டே சொல்லு. உடைச்சு விடு. ஊதுங்க. ஊதியாச்சு. உடைச்சுடுவா. புடிச்சுக்கங்க. புடிச்சுக்கங்க. வெடி மாமா. வெடி டப்புன்னு வெடிடா. இவன் வேற ஒவ்வொரு டைம் இது ஃபெயிலியர். வாங்கிக்க மகிழினி போய் வாங்கிக்க. தாத்தா குடுக்குறாரு பாரு. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அம்மா இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னனால சாப்பிட்டு கிளம்புனோம். பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. நான் சும்மா ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். யார் கூட டூ? நீ கண்மணி கூட டூவா? ஏன் கண்மணி என்ன பண்ணா? உன்ன அடிச்சுச்சா? பாய்மா. பாய். சரி பாய். மகி குட்டி பாய். போயிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.